உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமேங்க அதில் நீங்க தேர்ச்சி பெற்று தன்னிறைவான வாழ்க்கையை வாழணும்னா பிராக்டிசிங். பொதுவாக இந்த ராகு கேதுக்களை பற்றி என்ன சொல்லுது ஜோதிஷம்? 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இங்கே நல்லா இருந்தால் இது குபேர சம்பத். அதில் 3ஆம் இடத்துல இருந்தால் 35%, 6ஆம் இடத்துல இருந்தால் ஒரு 65%, 11ஆம் இடத்துல இருந்தால் 100% சொல்லுது. இப்போ மேஷராசிக்கு எங்கே வரப்போகிறாரு இந்த ராகு? கொட்ட போதுங்க, தலை மேலே பார்த்து உட்காருங்க. நீங்கள் எங்கே உட்காந்தாலும் வைரமாக கொட்ட போகுது, தங்கமாக கொட்ட போகுது, வெள்ளியாக கொட்ட போகுது, பணமாக கொட்ட போகுது. அதில் 500 ரூபா நோட்டு. காரணம் என்னன்னா அவன் ஜாதகத்தினுடைய பலவீனத்துக்கு ஏற்பதான் ஆசையாக வருங்க. எவனுக்கு லக்னாதிபதி அவன் ஜாதகத்தில் எல்லா கோள்களை விட பலமாக இருந்து சுபத்துவம் பெற்றிருக்குதோ அப்போ தான் அவனுக்கு வரும். கொஞ்சம் சொத்து இருந்து வில்லங்கம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. முதல்ல எடுத்தோடனே 2025 மே மாதத்திலிருந்து 6 மாத காலம் 2025 நவம்பர் வரலும் பணத்தை வெறித்தனமாக ஈட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறீங்க. பொற்காலம் என்பது 18 மே 2025 18 அக்டோபர் 2025 வரையிலும் தான். மீண்டும் அங்கே ஒரு அடி விழுது. அதனால இந்த ராகு கேது பயிற்சியில் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆமாம் பெரிய ஆபத்து வராமல் இருந்தாலே குபேர யோகம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். யார் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் வலுத்திருக்குதோ அவங்களுக்கு 2/9/2026 இருந்து 1 ஜனவரி 2027 ஒரு மிகப்பெரிய பொருளாதார பணயோகம் உண்டு. பணயோகம் உண்டு. பணயோகம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்களுக்கான மேஷராசிக்கான பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 18 மே 2025 ஞாயிற்றுக்கிழமை 1:42 PM முதல் 5 டிசம்பர் 2026 சனிக்கிழமை 7:52 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மேஷராசி என்பவர்களே, இந்த ராசி பலன் பார்க்குறவங்க எல்லாமே ஒரே கேட்டகரி தான். ஏதாவது ஒரு நவகிரக பயிற்சியில் நாம் முன்னுக்கு வந்துட மாட்டோமா? நம்ம கஷ்டங்கள் தீராதா? நாம் இன்பமயமாக இருக்க மாட்டோமா? நம்ம மகிழ்ச்சியை நோக்கி செல்ல மாட்டோமா? அப்படின்றதுக்காக தானே பார்க்குறீங்க. அதெல்லாம் ராசி பலனில் இல்லை. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அது இருக்கிறது. ஆனால் சட்டியில் இருப்பது அகப்பையில் வர வேண்டும் அல்லவா? நடைமுறை வாழ்க்கையில் அதற்கு பிராக்டிஸிங் தேவை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமேங்க அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று தன்னிறைவான வாழ்க்கையை வாழணும்னா பிராக்டிஸிங் வேணும். உதாரணத்துக்கு எங்கள் ஐயர் எங்கள் ஆஃபீஸுக்கு பூஜை பண்ணும்போது எங்கள் குடும்பத்தோட அத்தனை நட்சத்திரமும் தெரியும், கோத்திரம் தெரியும். காரணம் 10 வருஷமாக பண்ணுறதுனால. இது 10 வருஷம் ப்ராக்டிஸ் அவருக்கு. அவர் குடும்பத்திலே அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. அவர் பசங்க பேர் நட்சத்திரமே தெரியுமான்னு தெரியாது எங்கள் ஐயருக்கு. டக்குன்னு வந்த உடனே நேராக பகுடிபால கோத்திரம், கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி, ரமேஷ் கண்ணா நாமதேஷ, மிருகசீடா நட்சத்திரம், மிதனராசி, கல்பனா நாம்னி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் 10 பேர் நட்சத்திரம் சொல்கிறாருங்க. காரணம் 10 ஆண்டு காலம் இங்கே வேலை செய்கிறார். 10-12 வருஷம் வேலை செய்கிறார். அந்த ப்ராக்டிஸிங். இப்போ நான் எடுப்பில் ஜோதிடத்தை அடித்து நொறுக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இந்த ஆள் அவன் பட்டையை போட்டுக்கிட்டு நெத்தியில் கொட்டையை கழுத்தில் கொட்டையும் நெத்தியில் பட்டியம் நெத்தியில் பட்டையை போட்டுக்கிட்டு உடனே ஏதாவது ஒரு உபாசனா தெய்வத்தை முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோர் மகேஸ்வர குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நான் என் குலதெய்வ காளிகாம்பாலை வேண்டிக் கொண்டு இந்த ராகுகேது பயிற்சி பலன்களை கூற உள்ளேன்னு கையில் ஒருத்தர் பார்த்து நான் கொம்பெல்லாம் வச்சுருக்காரு, அது நெத்தியில் வச்சுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராக்டிஸிங் இல்லை. நான் சும்மா அப்படி எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர் கையில் வச்சுக்கிட்டு மஞ்சள் அவர் கையில் வச்சுக்கிட்டு இதோ விளையாடி விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி ஜோசியம் சொல்கிறேன். பலருக்கும் ஆச்சரியம். சிலர் நினச்சிக்கிறாங்க தெனாவட்றா இந்த ஆளுக்கு, நக்கல்டா இந்த ஆளுக்கு அப்படின்னு. ஆணவன்டா இந்த ஆளுக்கு. ப்ராக்டிஸிங்டா செல்லம், ஆணவம் கிடையாது. ப்ராக்டிஸ்டா கண்ணா, ஆணவம் கிடையாது. ப்ராக்டிஸிங், இந்த ப்ராக்டிஸிங் தாங்க அப்படி சும்மா அடிச்சு நொறுக்கிறதுக்கு காரணம். நீங்களும் ஏதாவது ஒரு கிரக பேச்சில் முன்னுக்கு வந்துடலான்னு நினைக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகம் உச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் அதி உச்சத்தில் இருந்தாலும் வர முடியாது. அதை எடுத்துக்கிட்டு போய் எப்படி வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து வேலை செஞ்சு ஜெயிக்கணுன்றதுக்கு ப்ராக்டிஸிங் வேணும். அதைத்தான் நான் என் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்தில் கற்றுத்தருகிறேன். பட் கடந்த 4 மாதங்களாக கூகுள் மீட் கிளாஸ் இல்லை. அந்த கூகுள் மீட் கிளாஸில் கற்றுக் கொடுக்குறேன். காரணம், நான் என் திரைப்பட வேலைகள் கதை வந்து நான் குறிக்கோள் என்ற கதையை கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க, வித் டைலாக்கோட. நான் எழுத மாட்டேன், எனக்கு அது போரு. நான் பேசி ஆடியோவில் அனுப்புறது எல்லாமே என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் எழுதிட்டாங்க. இப்போ அதுக்கு இன்வெஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் வந்திருக்காரு, இன்னொரு வரணும். அந்த பட்ஜெட்டுக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் வரணும். வந்தோடனே அது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்படி நான் கடந்த 30 வருடங்களாக ப்ராக்டிஸ் செய்ததால் என்னுடைய குறிக்கோள் திரைப்படத்துக்கான இப்போதைக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் தான் வந்திருக்காரு இன்னும். ஆமாம், அந்த பட்ஜெட் 6 கோடினாக்கா அதில் 50 லட்சம் தான் வந்திருக்காரு. இன்னும் 5.5 கோடி கால் வரணும். இந்த 50 லட்சத்தை கொண்டு வரத்துக்கே நான் 30 வருஷம் நான் முட்டி தேஞ்சு போச்சு. நீங்கள் சும்மானா வந்து ஒரு ஜோதிட சத்குருஜி மேரு சொல்லுவாரோ, அதை வாங்கின்னு போயிட்டு 1 லட்சத்தில் ஜெயிச்சிருவாரோ. எப்படி ஜெயிக்க முடியும் சுவாமி? இந்த 30 வருஷத்தில் வெறும் இந்த 50 லட்சம் தான் பெற்றேன்னா கிடையாது. இந்த 30 வருஷத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சாலை கிராமத்தில் ஒரு மாதத்துக்கு என்னுடைய ஆஃபீஸ் செலவு 1 லட்சம். இந்த ஜோதிடத்துக்காக நான் 2400 வீடியோ போட்டேன் பாருங்கள். அதுக்காக ஓடி லோன் வாங்கின 1 கோடி. அதுக்கு நான் மாதம் 2 லட்சம் கட்டுறேன் பேங்குக்கு. இது இல்லாமல் என்னுடைய குடும்ப செலவு ஒரு 1 லட்சம், 4 லட்சம். பிறகு என்னுடைய அதர் ஹோம் லோனு, கார் லோனு, இது 1 லட்சம்னா 5 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்குன்னு நான் 20 ஆண்டுகள் செலவு செய்திருக்கிறேன். அப்படின்னா பார்த்துக்குங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து 60 லட்சம்னா 5 வருஷத்துக்கு 3 கோடி. 3 கோடி 12 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டாட முடிஞ்சிருக்கு என்னால் 50 லட்சம். நீங்கள் வெறுமனே ராகுகேது பேச்சை வந்து மேஷராசியை பார்த்துட்டு உங்கள் லட்சியம் வந்து 5,000மோ 50,000மோ 5 லட்சமோ 50 லட்சமோ 5 கோடியோ 500 கோடியோ எப்படி பலிக்கும் சுவாமி? பலிக்காது. உங்கள் ஜாதகம் ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் பலிக்காது. அதற்கு ப்ராக்டிஸிங் வேணும். அதை உடனடியாக வந்து ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் சார்பாக இலவசமாக நடத்தப்படுகிற கூகுள் மீட் கிளாஸில் கலந்து கொண்டு, ஆமால் அதற்கான சன்மானம் நீங்கள் விரும்பியதை தரலாம், அது வானமே இல்லை என்று கூறி, இப்போ வெறுமனே வந்து அடிமைத்தனமாக இந்த மேஷராசிக்கான பலாபலன்களை பாருங்கள். ராசி பலன்கள் பார்ப்பவர்கள் எல்லோருமே பாசிபிலிட்டிஸே இல்லாத அடிமைகள். ஆனால் நான் 100கணக்கான பாசிபிலிட்டிஸ் வைத்து உள்ளேன். காரணம், என் ஜாதகத்தை நான் ப்ராக்டிஸ் செய்தேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்கள் ஜாதகத்தில் நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என் ஜாதகத்தில் நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். இதை அறிபவனுக்கு பேர் தான் மறைபொருள் ஞானி, தன்னை அறிந்தவன். பகவான் ஓஷோ சொல்வார், தன்னை அறிந்தவனை விட புனிதமானவன் உலகத்தில் இல்லை, கடவுளோடு கிடையாதுன்னுவார். ஏன்னா தன்னை அறியும் போது கடவுளே தன்னை அறியலைன்னு வைங்க, அவர் புனிதமானவர் அல்ல. ஆனால் தன்னை அறிந்தவன் புனிதமானவன். பொதுவாக இந்த ராகுகேதுக்களை பற்றி என்ன சொல்லுது ஜோதிஷம்? 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இங்கே நல்லா இருந்தால் இது குபேர சம்பத். அதில் 3ஆம் இடத்துல இருந்தால் 35%, 6ஆம் இடத்துல இருந்தால் ஒரு 65%, 11ஆம் இடத்துல இருந்தால் 100% சொல்லுது. இப்போ மேஷராசிக்கு எங்கே வரப்போகிறாரு இந்த ராகு? ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று.
இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இவ்வளவு நாள் மீனத்தில் இருந்துட்டு கும்பத்துக்கு தான் வர்றாரு. இந்த ராகு உங்களுக்கு குபேர சம்பத்தை தர வேண்டும். ஒரு 50 வயசுக்காரங்களாக இருந்தீங்கனால 18 வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் இதே இடத்துல வந்திருக்காரு. அப்போ குபேரன் ஆகிட்டிங்களா? செக் பண்ணுங்க. அறிவியலுக்கு தான் முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஆய்வுகள் தேவை. அதே போல் ஜோதிடமும் ஒரு அறிவியல். அதற்கு முன்னோக்கியும் பின்னோக்கியும் என்ன வேணும்? ஆய்வுகள் வேணும் சுவாமி, ஆய்வுகள் வேணும். அதனால் இதே 18 ஆண்டுகள் 2025 18 மேக்கு முன்னாடி நடந்ததா அப்படின்னா இப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். அப்போ எவ்வளோ நடந்தது? பணத்தில் 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி நடந்ததா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தானே இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். சும்மாவே என் வாயை ஜொல்லு விட்டுன்னு பார்த்துக்கிறதுக்காக ஜோசியம் கண்டுபிடிச்சா, இல்லை என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ஜோசியர் யூடியூப்பில் சொல்கிறாங்களே அவங்க வாயெல்லாம் ஜொல்லு விட்டுன்னு பார்த்துக்கிறதுக்காக ஜோசியம் கண்டுபிடிச்சான் கிடையாது. இந்த மாதிரி ப்ராக்டிஸிங் பண்ணி உன் வாழ்க்கையில் நீ தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை, தன் முயற்சியால் தன் ப்ராக்டிஸிங்கால் உருவாவது தன்னம்பிக்கை. சும்மாவே நான் ரஜினிகாந்த் ஆயிடுவேன், நான் கமலஹாசன் ஆயிடுவேன், நம்ம எங்கள் வேசரபாளையில் கமல்தாசன் அவனுக்கு கமல்ஹாசனே வராது வாயில், கமல்தாசன் ஆயிடுவேன், அஜித் ஆயிடுவேன், விஜய் ஆயிடுவேன், முக ஸ்டாலின் ஆயிடுவேன் நான் அரசியலில் நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ராக்டிஸிங். என் வாழ்க்கையை பற்றியே அடிக்கடி சொல்கிறேன். பின்னைய நான் தானே ஜோசியம் சொல்கிறேன். என்னை பற்றி தானே நான் சொல்ல முடியும், என் அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும். உங்கள் அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? உங்கள் அனுபவம் எனக்கு எப்படி தெரியும்? அப்போது கும்பத்துக்கு வருகிறார் ராகு அப்படின்னா என்ன? மேஷராசிக்காரங்களுக்கு எல்லா ஜோசியர்களும் யூடியூப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க? கொட்ட போதுங்க, தலை மேலே பார்த்து உட்காருங்க. நீங்கள் எங்கே உட்காந்தாலும் வைரமாக கொட்ட போகுது, தங்கமாக கொட்ட போகுது, வெள்ளியாக கொட்ட போகுது, பணமாக கொட்ட போகுது. அதில் 500 ரூபா நோட்டு கொட்டுற வெயிட்டு தாங்காமல் செதுப்ப போகிறீங்க நீங்கள். இப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஜோசியம். அப்படி தான் சொல்லணும். நூல்கள் அப்படி தான் போட்டிருக்கு. நூல்கள் எல்லாமே திருக்குறள் மாதிரி 2 வரி. திருக்குறளை படித்தவன்னா வறுமை இல்லாமல் வாழ முடியும்னு ஏதாவது கேரண்டி உண்டா? அந்த மாதிரி தான் ஜோசியத்தை படித்து ராசி பலனை நீங்கள் கேட்டுக்கிறீங்கள, அதை கேட்டுக்கிறது அப்படியே நடக்குன்றதுக்கு என்ன கேரண்டி? ப்ராக்டிஸிங் தான் கேரண்டி. 1க்கு 10 முறை நமக்கு எப்படி வேலை செஞ்சதுங்க? காற்று அடிக்குது, யார் வீட்டுக்கு காற்று வருது? எல்லார் வீட்டுக்குமே காற்று வந்துருதா? நான் சொல்கிறது இப்போ இல்லை, காற்று மாசுபடாத 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட எடுத்துக்கோங்க. மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் கூட காற்று எல்லார் வீட்டுக்குமே வந்துச்சா? கிடையாது. தென்றல் காற்றுன்றோம், தென்மேற்கு பருவ காற்றுன்றோம். அந்த காற்று எல்லார் வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சா? கிடையாது. அந்த பூமியின் அமைப்பின்படி 360 டிகிரியில் சில டிகிரிகள் உள்ள வீடு கதவுகளுக்கான தான் காற்று போகும். அதனால தான் வாஸ்து சாஸ்திரம் அதை வச்சு கட்டுறான்றான். அப்படி கட்டுறதுக்கும் தோராயம்தான். அப்போது ப்ராக்டிஸிங் வேணும். மேஷராசியில் நீங்கள் மட்டுமா பிறந்திருக்கிறீங்க? கிட்டத்தட்ட இந்த பூமி பந்தில் 800 கோடி பேர் இருக்கிறான். அதை 12 ராசியாக வகுத்துக்குங்க. 60 கோடி பேருக்கு மேலே ஒரு மேஷராசியில் இருக்கிறான் இன்றைக்கி இந்த பூமியில். அப்போ 60 கோடி பேருக்குமே குபேர சம்பத்து வந்துடுச்சுனாக்கா மிகப்பெரிய புரட்சியும் மாற்றமும், கார்ல் மார்க்ஸ் சாதிக்க முடியாத புரட்சியை பூமி பார்த்துருமே. ஒரே 1.5 வருஷத்தில் 60 கோடி பேரும் குபேரன் ஆயிடுறாங்க. முடிஞ்சு போச்சுக்காது. 60 கோடி கோடீஸ்வரம் உருவாயிடுறோம். அப்படின்னாக்கா என்ன? அப்படி ஆகிப்போச்சா? இல்லையே. ஏன் உங்களையே நீங்கள் எடுத்து பாருங்கள். 2025 பின்னோக்கி போங்க 18 வருஷம். இந்த 2025 போட்டுக்குங்க. அதுலேருந்து 15 வருடங்கள் பின்னோக்கி போங்க. கரெக்டாக 2010 இதே கும்பத்துக்கு ராகு வந்திருப்பார். ஆமாம், இதே மே மாதம் வந்திருப்பார். அப்போ 2010 to 2011 டிசம்பருக்குள்ளே என்ன ஆச்சு? வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் அப்படின்னு ஏதாவது அண்ணாமலை மாதிரி ஆகிட்டிங்களா? பால் வியாபாரம் பண்ணி திடீர்னு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டிங்களா? அப்போ இப்போ எதிர்பார்க்கலாம். இல்லைங்க சாமி மேருஜி, கஞ்சி குடித்தோம் நாங்கள், அவ்வளோதான். இப்போ இப்போவும் அதே தான் குடிப்பீங்க, வேற என்ன? இதுக்கப்புறமா அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம், தன லாப பாகிய லக்னாதிபதி சுகாதிபதி இதெல்லாம் பலமாக இருந்து தசையும் நடந்தா
ஏதோ கஞ்சிக்கு பதிலாக கொஞ்சம் நல்லா பிரியாணி சாப்பிட்லாம். அதை விடவும் நீங்கள் 1,00,000 கோடி 50,000 கோடி 1000 கோடி 2000 கோடி வரணும்னா அதுக்கு பன்முக திறமை உங்ககிட்ட இருக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே ஒரு கோடீஸ்வரம் வீட்டில் போய் பிறந்துட்டு இருக்கணும். எப்படி ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள். கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், இந்த 3 தவிர அவரே சொல்லிட்டார் வெள்ளந்தியா. அவருக்கு தமிழும் சரியாக வராது, ஹிந்தியும் சரியாக வராது, இங்கிலீஷ் சுத்தமாக வராது, தமிழே சரியாக வராது, இங்கிலீஷும் சுத்தமாக வராது. ஆனாலும் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர். காரணம் என்ன? கருணாநிதியின் மகனாக இருப்பதால். உதயநிதி எடுத்துக்கோங்க, தொடர்ந்து ஆங்கிலத்தில் 10 நிமிஷம் பேச தெரியாது, ஆனால் அவர் துணை முதல்வர். அந்த மாதிரியாவது பிறந்துட்டுருக்கணும். நீங்கள் போய் ஒரு கலைஞர் குடும்பத்தில், அம்பானி குடும்பத்தில், ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் இல்லை. அப்போ நீங்களே கோடீஸ்வரன் ஆகணும்னா லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அவர் 5-9 பார்த்துருக்கணும். பார்த்ததை எடுத்துக்கிட்டு போய் எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காசு அது 50 லட்சமோ 5 லட்சம், சில பேர் 5 லட்சமே 5 கோடி மாதிரி நினைப்போம். 5 லட்சம் வந்தால் போதும் சாமின்னு எல்லாருமே ஆசைப்படுறது இல்லை 1000 கோடிக்கு. காரணம் என்னன்னா அவன் ஜாதகத்தினுடைய பலவீனத்துக்கு ஏற்பதான் ஆசையாக வருங்க. எவனுக்கு லக்னாதிபதி அவன் ஜாதகத்தில் எல்லா கோள்களை விட பலமாக இருந்து சுபத்துவம் பெற்றிருக்குதோ அப்போ தான் அவனுக்கு வரும். அந்த லக்னாதிபதி எந்த கிரகமாக வருதுன்னு வேறு பார்க்கணும், காரகத்துவம். அப்போ அந்த காரகத்தில் வரும். சனியாக இருந்தாக்கா உழைப்பில் வரும், குருவாக இருந்தால் பணத்தில் வரும், செவ்வாயாக இருந்தால் வீரத்தில் வரும், புதனாக இருந்தால் விவேகத்தில் வரும், கல்வியில் வரும், சந்திரனாக இருந்தால் கற்பனையில் வரும், சுக்கரனாக இருந்தால் பணத்திலே வரும், பெண்கள் விஷயத்திலே வரும், ராகுவாக இருந்தால் பந்தா வரும், கேதுவாக இருந்தால் ஞானம் வரும். இப்படி சொல்லணுங்க ஜோசியம். எப்படி சொன்ன பார்த்தியா நான் தான் ப்ராக்டிஸிங். அதை விட்டுட்டு பயந்து கொம்பை கையில் வச்சுக்கிட்டு மகமாயி நல்லதொரு வாக்கு சொல்லுன்றது இது அறிவியல் இல்லை. இது என்ன மகமாயை நல்லதொரு வாக்கு சொல்ல, இது அறிவியல். புரியுதா இல்லையா? இப்போ பலனை கேளுங்க. இந்த ராகு 11ஆம் இடத்துல வந்திருக்கு. 11ஆம் இடத்துக்கு என்ன பலன்? இந்த 2025 மே 18லேருந்து 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரலாம் வகுத்துக்குங்க. ஆமாம், 9ஆல் வகுத்துக்குங்க. வகுத்துக்கிட்டால் ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒரு முன்னேற்றம். முதல்ல எடுத்த உடனே 2025 மே டு ஒரு 2 மாதம், முதல் 2 மாதம் என்ன முன்னேற்றம்? பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கான வேலைகள் பார்ப்பீங்க. கொஞ்சம் சொத்து இருந்து வில்லங்கம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. தூரதேச பிரயாணம் ஏற்படும். ஆமாம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதில் ஏதாவது நாம் வெற்றி பார்க்க முடியுமா அப்படின்றத பார்ப்பீங்க. மேலும் இந்த ராகு கேது பயிற்சிகள் ஆரம்பிக்குது பாருங்க அந்த நேரம். அப்படி அந்த ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்கள் மனோநிலை எப்படி இருக்குது? பணம் வருது, எனக்கு வரலையேன்னீங்கன்னா உங்கள் ஜாதகம் தரித்திர ஜாதகம். அதை மைண்டில் முதல்ல வச்சுக்கணும். நான் இப்படி ஹார்ஷாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மை வலிக்கத்தான் செய்யும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா கேன்சர் தாங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, கேன்சர்னால் உயிரை கொல்லத்தான் செய்யும், அப்படி தான் சொல்லுவான் டாக்டர். ஏன்னா அவன் 1000 பேருக்கு பார்த்துருக்கேன், அப்படி தான் நடந்திருக்கு. நான் 1000 பேருக்கு பார்த்துருக்கேன், அப்படி தான் நடந்திருக்கு. அதனால தான் நானும் சொல்கிறேன், இதுவும் அறிவியல் தானே. கொஞ்சி தாளாட்டுறதுக்கு நான் என்ன அவங்க அம்மாவா இல்லைன்னா அப்பாவா சொல்லுங்கள்? அதுவும் அம்மா அப்பா எப்போ கொஞ்சம் தாளாட்டுறாங்க? பிறந்ததுலேருந்து 3 மாத குழந்தை, 6 மாத குழந்தை, 5 மாத குழந்தை, 11 மாதம், 12 மாதம், 2 வருஷத்துக்கு மேலே சேட்டப் பண்ணாலும் போடுறாங்களா இல்லையா இடுப்புலையே? அப்போ தான் குழந்தை அடங்குது. அப்பையும் நைனா நன்றாகவே செய்தாய், நீ கேஸை திருப்பி விட்டு வீட்டை கொளுத்தி விட்டாய் அப்படின்னு அரவணைச்சு முத்தமாக கொடுப்பாங்க. அம்மா போட மாட்டாங்க, நாலு கேஸ் ஆண்டை போனாலே போடுவாங்க, 2 பட்டுன்னு வைப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தை அழுவும், இனிமேல் கேஸ் ஆண்டை போகக்கூடாது, இல்லைன்னா 5 பேர் செத்துருவோம். கரடி பாசம். போய் குழந்தை பாட்டு கேஸை திறந்து அங்கே வத்தி குச்சி ஹீன்னு கீழே அம்மாவும் நல்லா கிழி நல்லா பத்தவின்னா சொல்லுவாங்க. அப்படித்தான் அறிவியல் கிட்ட வரும்போது பந்தபாசம் இருக்கக்கூடாது. நானே என் சொந்தக்காரங்களுக்கு என் சொந்த பிள்ளைக்கு சொன்னாலும் இப்படி தான் சொல்லுவேன். அப்போ தான் அவனை காப்பாற்ற முடியும். அவங்ககிட்ட போய் உங்களுக்கு லக்னாதிபதி நீசம் ஆனாலும் நீங்கள் நல்ல லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வருவீங்கன்னு சொன்னால் அவன் பாவம் மாட்டிக்குவான். போய் கடனை வாங்கி. லக்னாதிபதி நீசம்பா தம்பி, யாராக இருந்தாலும் சரி, என் மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அதனால் எச்சரிக்காரு. ஆமாம், வாழ்க்கையில் பெருசாக வந்தலாம் நினைக்காத, நினச்சி போய் மாட்டிக்காது, அப்படி தான் சொல்லுவோம். அதே லக்னாதிபதி உச்சமாக இருக்குது, தம்பி நீ மட்டும் சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படாத, உன் ஜாதகம் வேலை செய்யாது, நல்லா பெருசாக ஆசைப்படு, அப்போ தான் வேலை செய்யும், இல்லைனா நீங்கள் தரித்திரமாயிடும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அறிவியல். புரியுதா? இப்போது அப்படித்தான் முதல் 2 மாதம் வேலை செய்து பிறகு இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பிக்கும் போது
பணம் வருதுங்க. எவ்வளவு பணம் வருது? முதல் தொகை, ஆமாம், இது ஆரம்பித்து 5 நாளில் வருது. 1ன்ற தொகை, அப்புறம் 2ன்ற தொகை, அப்புறம் 3ன்ற தொகை, அப்புறம் 4ன்ற தொகை, அப்புறம் 5ன்ற தொகை, இப்படி 5 தொகைகள் வருகிறது. இந்த ராகுகேது பெயர்ச்சி ஆரம்பித்தோன்னு 5 தொகைகள் வருகிறது. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. வரலன்றவங்களுக்கு ஜாதக யோகம் இல்லைன்னு, இது எல்லாமே யோக ஜாதகத்துக்கு 3 வாட்டி சொல்லிட்டேன், கோர்ட்டில் சொல்கிற மாதிரி. அதில் உஷாராக இருக்கணும், சின்ன புலத்தனமாக பேசக்கூடாது. பிறகு 2025 ஆகஸ்ட்லேருந்து 2026 ஆகஸ்ட் ஒரு பொருள் வரவு வருது. அது எப்போ சொல்லிட்டேனே, 25 ஆகஸ்ட்லேருந்து 2025 ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து 2026 ஆமாம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் ஒரு பொருள் வரவு வருது. பிறகு அடுத்த 2 மாதம், முதல்ல இந்த 2025 மேலிருந்து 6 மாத காலத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதையே குறிக்கோளாக வைத்து வேலை செய்கிறீர்கள். அதன் பிறகு 2025 11ஆம் மாதம் நவம்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலம், அப்படின்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 2026 ஜூலை வரலும் முழுக்க வெறித்தனமாக வாழ்க்கையில் உயர்ந்து வரணுன்றதுக்கான உழைப்பை போடுறீங்க. பிறகு 2026 ஜூலையிலிருந்து அதாவது முதல்ல எடுத்த உடனே 2 மாத காலம் பணத்தை ஈட்டுவதற்காக வேலை செய்கிறீங்க. நல்ல கவனமாக நுட்பமாக கேட்கணும். முதல்ல எடுத்த உடனே 2025 மே மாதத்திலிருந்து 6 மாத காலம் 2025 நவம்பர் வரலும் பணத்தை வெறித்தனமாக ஈட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறீங்க. அதில் அவங்களுடைய திறமைக்கும் பூர்வ புண்ணியம் தான் திறமை. பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப பணம் வந்துடுது. 25 நவம்பர் டு 8 மாத காலம் 26 ஜூலை வரலும் கடுமையாக வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்காக வேலை செய்கிறீங்க. 2026 ஜூலை டு ஒரு 4 மாத காலம் 2026 டிசம்பர் வரலும் எப்படி வேலை செய்கிறீங்க? செயல்திறனோட வேலை செய்கிறீங்க. ஏதாவது ஒரு லேண்டை வாங்கி போட்டோம்னையா, ஏதாவது ஒரு பூமியை வாங்கி போட்டோம்னையா, ஒன்றுமே பண்ண முடியலையா? கடந்த 18 வருஷமாக ரிப்பேர் பண்ண முடியாத வீட்டையாவது ரிப்பேர் பண்ணி தொலைச்சிருந்தையா வீட்டை. அப்படி வேலை செய்கிறீங்க. எப்படி? அப்படி வேலை செய்கிறீங்க. இப்படி சொல்லணுங்க ஜோசியம் சொன்னா சும்மாவா? பிறகு அங்கிருந்து வாங்க அப்படியே. இந்த காலகட்டமான ராகுகேது பேச்சில் பொற்காலம் 18 அக்டோபர் 2025 முதல், அதாவது இந்த ராகுகேது பேச்சு காலத்திலேயே பொற்காலம் என்பது 18 மே 2025 18 அக்டோபர் 2025 வரையிலும் தான். மீண்டும் அங்கே ஒரு அடி விழுது. அது 11/11/2025 டு 5 டிசம்பர் 2025 ஒரு அடி விழுது. என்ன அடி? இந்த ராகுகேது பெயர்ச்சியிலே உங்களுக்கு படை மாண்ட நேரம் வருது. அதனால இந்த பயிற்சியை எப்படி நீங்கள் அனுபவிக்க முடியும்? ராகு 11ஆம் இடத்துல குபேரில் இருந்தால் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 1 ஜூன் 2020, அதாவது இந்த மேஷராசி 2025 மே 14ஆம் தேதி முதல் 2025 மே 14ஆம் தேதி முதல் 2026 மே 15ஆம் தேதி வரலும் துரியோதனன் படை மாண்டது குரு 3ல். அதனால் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கெட்ட கோச்சாரத்தில் குரு வரும்போது இந்த ஒரு வருட காலம் நன்மைகளையே பார்க்க முடியாது. அதே சமயத்தில் பெரிய தீமைகளும் பார்க்க முடியாது. ஏன்னா ராகு 11 உட்காந்துட்டு காப்பாற்றிட்டு இருப்பார். அப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால். அதனால் 3ஆம் இடத்து குரு பாதிப்பில் இருந்தால் கூட அது தலைக்கு தலைப்பாக்கையோட ராகு காப்பாற்றுவார். அவர் நல்ல இடத்துல பார்த்தார். இதே குரு 2ல் இருக்கும்போது ஒரு வருட காலம் 11 ராகு வந்தால் நீங்கள் குபேரன். இப்படி தான் ஜோதிட வேலை செய்யும். இதுக்கு தான் ப்ராக்டிஸிங் போகணும்னு சொல்லுவாங்க.
சும்மா கிடையாது. எங்கள் ஆத்துக்காரர் கச்சேரிக்கு போனாருனாக்கா என்ன பண்ணார் கச்சேரியில்? வெத்தலைப்பா படித்து கொடுத்தாரா? தபலாக்காரருக்கு இல்லை வாசிச்சாரா இல்லை பாடினாரான்னு இருக்குது இல்லை. அதனால் இந்த ராகுகேது பயிற்சியில் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆமாம் பெரிய ஆபத்து வராமல் இருந்தாலே குபேர யோகம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். புரியுதா? புரியுதோன்னோ? பிறகு அங்கே இருந்தது தலைமறை வாழ்க்கை 18 அக்டோபர் 2025 டு 6 டிசம்பர் 2025. தலைமறை எல்லாத்துக்கும் உள்ளே போட்டுறான் ஜெயிலில். அது 11 ராகு இருந்தால்தான் இந்த வாயிலேருந்து என் வார்த்தை வருது, உனக்கு எல்லாம் வராது. பிறகு மீண்டும் படை மாண்டு போகுது. அது 5 டிசம்பர் 2025 டு 9 மார்ச் 2026. அதுக்கு அப்புறமா 9 மார்ச் 2026 அப்புறமா அப்பாடின்னு மூச்சு விட்டீங்க. மூச்செல்லாம் விட முடியாது. மீண்டும் தலைமறை வாழ்க்கை வருது. அதுக்கு இடையில கொஞ்சம் நல்ல நேரம்னா 15 ஜனவரி 2026 டு 26 பிப்ரவரி 2026 கொஞ்சம் மூச்சு விட்டுக்குங்க, பிரீத்திங் விட்டுக்குங்க. இந்த நேரத்தில் நிலப்புலன்களில் உள்ள சிக்கல்கள் விலகும், லேண்ட் டீலிங்கில் இருந்த வில்லங்கங்கள் விலகும், கொஞ்சம் நிலத்தை விற்று பணத்தை சேமிக்கிறதுக்கு அதிகாரம். இந்த நேரத்தில் மதிப்பு மரியாதை புகழ் ஓங்கும், பிரச்சனைகளை சமாளிக்கலாம். கடங்காரம் உங்களை பார்த்து பயப்படுவான். அதன் பிறகு அங்கிருந்து வாங்க வந்தீங்கன்னா 1 ஜூன் 2026 டு 25 ஜூன் 2027 தலைமறை வாழணும். இல்லைனாக்க தூக்கி உள்ள போட்டுறான் ஜெயிலில். பிறகு அங்கிருந்து வாங்க 2/9/2026 டு 1/1/2027. இந்த காலகட்டம் தான் பொற்கால கட்டம். 3ஆம் இடத்து குருவில் நீங்கள் பொற்கால கட்டம். கிட்டத்தட்ட ராகுகேது பயிற்சி முடியும் போது ஒரு யோகம். ராகுவே பிற்பலன் தான் பலனை செய்வார். யார் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் வலுத்திருக்குதோ அவங்களுக்கு 2/9/2026 1 ஜனவரி 2027 ஒரு மிகப்பெரிய பொருளாதார பணயோகம் உண்டு. அது 6என்ற தொகையில் வரும். அது 6000 6 லட்சம் 6 கோடியான்றது அவங்க ஜாதகத்துடைய வெயிட்டேஜை வச்சு அது கொண்டாந்து காமிங்க சொல்கிறேன். இல்லைனாக்கா கம்முன்னு வீட்டில் உட்காந்துருங்க. அடுத்தது 3 அக்டோபர் 2026 முதல் 5/11/2026 அந்த பணயோகம் பன்மடங்கு பெருகக்கூடிய காலம். அது யோக ஜாதத்துக்கு தான். அதுக்கு பூர்வ புண்ணியம் இருக்கணும். பிறகு அத்துடன் இந்த ராகு கேது பெயர்ச்சி நிறைவடைகிறது. 5 டிசம்பர் 2026 சனிக்கிழமை 7:52 PM உங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது அது சொல்ல வேண்டாமா? முதல்ல சொல்கிறேன். நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னேன். நோட் பண்ணுங்க. எப்படி இருக்குதுன்னா அப்படியே யோக ஜாதகமாக இருந்ததுன்னு வைங்க. பிரச்சனையெல்லாம் வந்தது. மேரு சொன்ன மாதிரி 3ஆம் இடத்து குரு தலைமறை வாழ்க்கை எல்லாம் வந்தது. ஆனாலும் தப்பிச்சிட்டோம்பா நம்ம. கிரேட் எஸ்கேப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது? கிரேட் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்குது. அத்துடன் நிறைவடைகிறது. ஆக இன்னும் சரச சல்லாப பிரியர்கள் இந்த ராகுகேது பயிற்சி முடிகிற 5 டிசம்பர் 2026 எங்கேயோ பார்லையோ பப்புலையோ டிஸ்கோத்தோலையோ பெண்களோடு சொர்க்கமாவது வீல அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது நிறைவடைகிறது இந்த ராகுகேது பயிற்சி. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற அளவுக்கு எவ்வளோ துல்லிதமாக நான் 11 நிலைகள் 12 நிலைகள் இந்த ராகுகேது பயிற்சி மேஷராசி அவர்கள் கூறியுள்ளேன். நன்றி, வணக்கம். இதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772.
Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.